நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். தொடர்ந்து அடுத்தபடியாக ஜிராவரில் அமெரிக்க விசாரணை அமைப்புகள் தீவிரவாத வழக்குகளில் கைது செய்யப்பட்ட விசாரணை கைதிகளை நடத்திய விதம் பல்வேறு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. அது பற்றியான ஒரு செய்தியை பார்த்துவிடலாம். செப்டம்பர் 11 தாக்குதலுக்கு பிறகு தீவிரவாதிகள் என்று சந்தேகிக்கப்பட்டவர்களை அமெரிக்க உளவு நிறுவனம் CIA சித்திரவதைக்குள்ளாக்கியுள்ளதாக இது குறித்து விசாரித்த செனட் குழு சமீபத்தில் அறிக்கை தாக்கல் செய்தது. பெரும் அதிர்ச்சி ஆலைகளை ஏற்படுத்திய இந்த அறிக்கையை தொடர்ந்து பல்வேறு நாட்டின் தலைவர்களும் CIAவின் நடவடிக்கையை கண்டிக்கவும் செய்தனர். CIA அளித்திருக்கும் இந்த அறிக்கை எனக்கு மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது. உலகம் ஏற்றுக்கொண்ட மனித உரிமைகள் அனைத்தும் மீறப்பட்டுள்ளன என்பது கவலையளிக்கும் விஷயமாகும். ஆப்கான் அரசு இதற்கு எதிராக கடும் கண்டனங்களை தெரிவிக்கிறது. அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜார்ஜ் W. புஷ்ஷின் உத்தரவிற்கிணங்கவே அமெரிக்க விசாரணை அமைப்புகள் விசாரணை கைதிகளை இதுபோன்று கையாண்டதாகவும் தற்போதைய அதிபர் ஒபாமா பதவிக்கு வந்த பின்னர் இந்நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் செனட் அவையில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த அறிக்கை குறித்து ஒபாமா கருத்து தெரிவிக்கையில் இதுபோன்ற தவறுகள் மீண்டும் நடைபெறாது என்று தெரிவித்தார். எங்களது விசாரணை அமைப்புகள் எவ்வாறு செயல்பட்டன என்பதை நான் வெளிப்படையாகவே அறிவிக்க விரும்புகிறேன். ஏற்கனவே நான் உத்தரவிட்டிருந்ததற்கு மாறாக இதுபோல் சித்திரவதை செய்தவர்கள் என்னுடைய உத்தரவை மாறியதாகவே நான் கருதுகிறேன். இந்நிலையில் ஒரு சில அதிகாரிகள் மட்டுமே இதுபோன்ற தவறுகள் செய்திருப்பதாக CIA இயக்குனர் ஜான் பிரெனன் தெரிவித்துள்ளார். CIAவின் இதுபோன்ற விசாரணை நடவடிக்கையின் காரணமாகவே ஒசாமா பின் லாடனை கொல்ல முடிந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். I have already stated that our reviews indicate that the detention and interrogation program produced useful intelligence. நாங்கள் மேற்கொண்ட மீளாய்வின்படி CIA நடத்திய இதுபோன்ற விசாரணை அமெரிக்காவிற்கு எதிரான தாக்குதலை தடுப்பதற்கு தேவையான தகவல்களை அளித்துள்ளது, உயிர்களை காப்பாற்றியுள்ளது. We have not concluded that it was the use of EITs within that program. இதற்கிடையில் தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளவர்கள் என்று சந்தேகிக்கப்படும் நபர்களை அடைத்து வைக்கப்பட்டுள்ள குவாண்டனாமோ பே சிறைச்சாலையிலிருந்து கைதிகளின் எண்ணிக்கையை படிப்படியாக குறைக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக அந்த சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட 6 பேருக்கு உருகுவே நாடு அடைக்கலம் அளித்துள்ளது. அந்த செய்தியை பார்த்தோம். ஏற்கனவே செனட்டை பொறுத்தவரை அது அளித்துள்ள அறிக்கையில் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்ட விதம் குறித்து பல்வேறு விஷயங்களை தெரிவித்திருக்கின்றது. அது தொடர்பான ஒரு செய்தியை இப்போது பார்த்துவிடலாம். சுவாச உறுப்பில் தண்ணீர் ஊற்றுவது, தூங்க விடாமல் செய்வது, சித்திரவதை அறையில் அடைப்பது போன்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. விதி மீறியவர்கள் தண்டிக்கப்படவில்லை என்றும் அரசின் மேற்பார்வையை தவிர்த்ததாகவும் அரசின் கேள்விகளுக்கு பதிலளிக்க மறுத்துள்ளதாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. விசாரணை கைதிகள் குறித்து அரசிடம் தவறான தகவல்களை தெரிவித்துள்ளதாகவும் CIA மீது புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சித்திரவதைக்கு எதிரான அதிகாரிகள் மிரட்டப்பட்டதாகவும் CIAவின் கட்டுப்பாட்டில் உள்ள கைதிகளின் எண்ணிக்கை குறைத்து கூறப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனநிலை பாதித்தவர் உட்பட சுமார் 26 பேர் தவறாக சிறைபிடிக்கப்பட்டு சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளனர் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தங்களின் நடவடிக்கையை நியாயப்படுத்த ரகசிய தகவல்கள் வேண்டுமென்றே கசியவிடப்பட்டதாகவும் செனட் குழு தாக்கல் செய்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணிமலர், செனட் குழு குறிப்பிட்டிருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை பார்த்தோம். அதன்படி CIA பல விஷயங்களை அரசிடமிருந்து மறைத்திருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் ஒரு நாட்டினுடைய உளவு நிறுவனம் என்பது அந்த நாட்டினுடைய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்குகின்றதா என்ற கேள்வி கூட முன்வைக்கப்படுகின்றது. அதே போல இந்த செனட் குழு அறிக்கை வெளியாவதற்கு முன்னரே உலக அளவில் அமெரிக்கா மேற்கொள்ளும் சித்திரவதை குறித்து அவ்வப்போது சில விஷயங்கள் வெளிவந்துட்டே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நாங்கள் அமெரிக்காவின் சட்டத்தை மதிக்கிறோம். யாரும் சித்திரவதை செய்யப்படவில்லை. செப்டம்பர் 11 தாக்குதலுக்கு பிறகு நாங்கள் சில தவறுகளை செய்துவிட்டோம். செனட் உளவு கமிட்டியின் அறிக்கை குறிப்பிட்டுள்ள CIAவின் விசாரணை முறைகள் சித்திரவதைகளுக்கு எதிரான அமெரிக்காவின் நிலைப்பாட்டை விவாதப் பொருளாக மாற்றியுள்ளது. இந்த அறிக்கை காலம் கடந்து பாதுகாக்கப்பட வேண்டிய முக்கியத்துவம் பெற்றது.
I was and remain a strong proponent. இந்த அறிக்கை காலம் கடந்து பாதுகாக்கப்பட வேண்டிய முக்கியத்துவம் பெற்றது. Successful and the right thing to do. Not only is torture சித்திரவதை தவறு மட்டுமல்ல, இது எந்த பலனையும் தரவில்லை. Here are some of the key moments in the now. சித்திரவதை குறித்து ஆண்டு கணக்கில் நடைபெற்று வரும் வாதங்களில் சில முக்கியமான நிகழ்வுகளை பார்ப்போம். 2002ஆம் ஆண்டின் தொடக்கம் முதல் CIA இந்த வகையான விசாரணையை மேற்கொண்டு வருகிறது. அவை ரகசியமாக வைக்கப்பட்டன. 2003ஆம் ஆண்டு ஈராக்கில் உள்ள அபு கரீப் சிறைச்சாலை சித்திரவதைகள் குறித்த தகவல்கள் வெளியான போது அமெரிக்கா விசாரணை கைதிகளை எவ்வாறு நடத்துகின்றது என்பது வெளி உலகிற்கு தெரிய வந்தது. While it was not part of the CIA program or இது CIA-வால் நடத்தப்பட்டதோ அல்லது அங்கீகரிக்கப்பட்டதோ இல்லை. சித்திரவதை தொடர்பாக வெளியான படங்கள் அமெரிக்காவை சங்கடத்தில் ஆழ்த்தியது. அமெரிக்கா அபு கரீப் சிறைச்சாலை சம்பவத்தை ஒரு தனிப்பட்ட சம்பவமாகவே காட்ட முனைந்தது. இது தனிப்பட்ட நபர்கள் செய்த தவறு. அமெரிக்காவிற்கு வெளியே CIA-வால் நடத்தப்பட்ட திட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டவர்கள். புஷ் ஆட்சி காலம் முடிவுற்ற பிறகு இந்த ரகசிய திட்டம் குறித்த தகவல்கள் வெளிவரத் தொடங்கின. 2005ஆம் ஆண்டு வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை கருப்பு சிறைச்சாலைகள் என்று அழைக்கப்பட்ட சித்திரவதை கூடங்கள் குறித்த செய்தியை வெளியிட்டது. 2007ஆம் ஆண்டு நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை சித்திரவதை குறித்த 2 வீடியோ ஆதாரங்களை CIA அழித்துவிட்டதாக செய்தி வெளியிட்டது. இந்த காலகட்டத்தில் புதியதொரு வார்த்தை அனைவராலும் பேசப்பட்டது. அது தண்ணீரில் மூழ்கடிப்பது போன்ற உணர்வை உண்டாக்கும். முதலில் வாட்டர் போர்டிங் முறை தேவை என்றே நான் கருதினேன். சிறிது காலத்திலேயே என்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டேன். மக்களுக்கு இது குறித்து தெரிய தொடங்கியது. 2 வேறுபட்ட கருத்துக்கள் வெளிப்படத் தொடங்கின. 2008ஆம் ஆண்டு தேர்தலுக்கு முந்தைய விவாதங்கள் அந்த இருவேறுபட்ட கருத்துக்களை வெளிப்படுத்தின. சில குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் இந்த முறை தொடர வேண்டும் என்று கூறினர். ஜனநாயக கட்சியினர் இந்த முறையை கடுமையாக எதிர்த்தனர். இதை நாம் செய்யக்கூடாது. இது சித்திரவதையை அனுமதிப்பதற்கு வழிவகுக்கும். வாட்டர் போர்டிங் முறைக்கு எதிராக பொதுமக்களின் கருத்துக்கள் மேலெழும்பியதை தொடர்ந்து அதிபர் ஒபாமா CIA-வின் சிறப்பு விசாரணை திட்டத்தை ரத்து செய்தார். இருந்தபோதும் CIA-வின் விசாரணை திட்டத்திற்கு எதிர்ப்பும் ஆதரவும் தொடர்ந்து வருகின்றன. குடியரசுக் கட்சி மற்றும் சில CIA அதிகாரிகள் இந்த திட்டம் தேவை என்று வாதிட்டு வருகிறார்கள். Republicans and many CIA officials maintain that the program was necessary. These are patriots. நாங்கள் நாட்டு பற்றாளர்கள். இது நாட்டின் நன்மைக்கு தேவையானது. இந்நிலையில் தற்போது வெளியாகியுள்ள செனட் உளவு கமிட்டியின் அறிக்கை CIA-வின் விசாரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தவர்களின் கருத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் அமைந்துள்ளது. உண்மை சில நேரம் நம் உள்ளத்தை கவலையில் ஆழ்த்தலாம், சில நேரம் நமக்கு அவப்பெயரை ஏற்படுத்தலாம். வரலாறு நம்மை கணிக்கும். அந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். தொடர்ந்து மற்ற விஷயங்கள் பற்றி ஐநா இது போன்ற சித்திரவதை செய்பவர்களுக்காக விதிக்கப்பட்டிருக்கும் விஷயங்கள் பற்றி எல்லாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளை. செனட் குழு தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் மிக முக்கியமான விஷயம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது CIA தவறான தகவல்களை தொடர்ச்சியாக அரசுக்கு வழங்கி வந்ததாக ஒரு மிக முக்கியமான கருத்தை முன்வைத்திருக்கின்றது. இது குறித்து விவாதிப்பதற்காக சிபிஐ சேர்ந்த முன்னாள் அதிகாரி ரகுத்தமன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவரிடம் பேசுவோம். ஐயா வணக்கம். செனட் குழு தெரிவித்திருக்கக்கூடிய இந்த கருத்து உங்களுடைய பார்வையில் எவ்வாறு பார்க்கப்படுகிறது? அதாவது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த உளவுத்துறை ஆகப்பட்டது அமெரிக்காவாக இருக்கட்டும், இந்தியாவாகட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், எந்த கண்ட்ரி ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி ஒரு டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த உளவுத்துறை ஆகப்பட்டது ரொம்ப ஒரு ஆளுங்க கட்சியினருக்கு ஒரு என்ன சொல்கிறது கண்ணும் காதுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆளுங்கட்சிக்கு யாரை பற்றி விசாரிக்கணும், எவரை பற்றி விசாரிக்கணும், அவங்கள பற்றி இன்ஃபர்மேஷன் சொல்லணும், வெளிநாட்டினுடைய இருக்கிறவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்ற கண்ணும் காதுன்னு சொல்லுவோம். நாங்கள் ஐஸ் அண்ட் இயர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை போல் இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் எதுக்குன்னா நாட்டின் இறையாண்மை காப்பாற்றுவதற்காக. ஒரு நாடாகப்பட்டது இறையாண்மையை காப்பாற்றணும். நம்ம நாட்டு மேலே அந்த போர்த்தோட அந்த பழைய காலத்திலே பார்த்துருக்கலாம். அந்த காலத்திலே உங்களுக்கு இதை போல் மாறு வேஷத்தில் போய் மற்ற இதை பற்றி உழவெல்லாம் பண்ணிட்டு வருவாங்க. படையெடுக்கிறது வருதுன்னு சொல்லுவாங்க. நிறைய பார்த்துருப்போம், அதை போல் படிச்சிருக்கீங்க, அதை பார்த்துருக்கோம். ஆனால் அதே போல் இப்போ அதை போல் பண்ண முடியாது. அதனால் ஒரு ஆர்கனைசேஷனை ஒரு கிரியேட் பண்ணிட்டாங்க. CIA-ன்றது அமெரிக்காவில், மொசாது இஸ்ரேலில், KGBன்றோம், M5ன்றோம் யூகேயில், இந்தியாவில் பொறுத்தவரையில் RAW ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்குன்னு சொல்கிறது.
இங்கே இந்தியாவில் RIW உருவாக்குறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா சைனா வார் 1962 வந்த பிறகு தான் இந்த RIW பற்றி நம்ம வெளிநாட்டை பற்றி திங்க் பண்ண ஆரம்பித்தோம். அது வரைக்கும் இன்டெலிஜென்ஸ் பியூரோ தான் வெளிநாட்டினுடைய உளவும் பார்த்துக்கிட்டு இருந்தது. இன்டெலிஜென்ஸ் பியூரோன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்னுடைய ஒரு ஆர்கனைசேஷன், அதுதான் பார்த்துக்கிட்டு இருந்தது. பட் இந்த RIWன்றதை ஸ்பெஷலைஸ் பண்ணி ஒன்லி ஃபார் ஃபாரின் இன்டெலிஜென்ஸ்னு விட்டு உருவாக்குனாங்க. அதனுடைய ஃபஸ்ட்டு சக்ஸஸ் வந்து பங்களாதேஷ்னு சொல்லலாம். பங்களாதேஷ் முக்தி வாகினியை எப்படி ஹெல்ப் பண்ணி அப்புறம் நம்ம ஆர்மி அனுப்பிச்சு அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் ஜாகிரபிக்கலாகவும் நமக்கு அந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் இருக்கிறது இடைஞ்சல்னு சொல்லி அந்த இந்திரா காந்தி பீரியடில் ஒரு டிப்ளமேட்டிக் ரீதியாக பண்ணாங்க. ஆனால் ஒரு இதில் சக்ஸஸ் ஆகிடுதுன்னு வச்சுங்க, அது எல்லா இடத்துலையும் சக்ஸஸ் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. ஆகவே உளவுத்துறைகளை பொறுத்தவரை, இந்த போன்ற உளவு நிறுவனங்களை பொறுத்தவரை அரசினுடைய கட்டுப்பாட்டில் முழுமையாக இருக்கின்றதா? நீங்கள் கருத்தை முன்வைத்தீர்கள், ஆளும் அரசினுடைய கண்ணும் காதுமாக செயல்பட வேண்டிய இந்த அமைப்புகள் அவ்வாறு உண்மையாக செயல்படுகின்றன. ஏனென்றால் சமீப காலங்களில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் பாகிஸ்தான் உளவு நிறுவனம் மீது கூட வைக்கப்படுகின்றது. ISI பொறுத்தவரை நிச்சயமாக அது பாகிஸ்தான் அரசினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்ற ஒரு கருத்தும் கூட முன்வைக்கப்படுகின்றது. அதே போல இஸ்ரேல் உளவு நிறுவனமான மொசாட் தான் இஸ்ரேலினுடைய அரசையே இயக்கின்றது என்பது போன்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றது. இப்படி பார்க்கும் பொழுது உண்மையில் உளவு நிறுவனங்கள் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்றன? இந்திய உளவு நிறுவனத்தை பொறுத்தவரை எவ்வாறு செயல்படுகின்றது? இந்திய உளவுத்துறை உளவு நிறுவனங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அதாவது எல்லா கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகப்பட்டது CAGன்னு சொல்லுவோம் இல்லையா, கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல். எல்லா வரவு செலவு கணக்கை பூராவும் ஒரு ஆய்வு செய்யக்கூடிய ஒரு இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன். அதனால தான் இந்த ஸ்கேமெல்லாம் வந்துச்சு, 2G ஸ்கேமு அதெல்லாம் வந்தது. அது ஒரு எல்லா டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு டெமோக்ரஸியில் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டாகட்டும் அது CAG ஆடிட்டுக்குள்ளார அடைப்படணும். மத்திய அரசு ஆகட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்னா ஸ்டேட் அக்கௌண்டன்ட் ஜெனரல். ஆனால் இந்த உளவுத்துறையினுடைய பட்ஜெட்டு, இதனுடைய செயல்பாடு, இதனுடைய செலவு, இதை பற்றி நீங்கள் யாருக்கும் கேட்கவே முடியாது. எவ்வளோ செலவாகுது, எந்த பட்ஜெட்டுன்றது யாருக்குமே சொல்ல மாட்டாங்க. அதனுடைய தலைவர் யாருக்கு பதிலளிக்க வேண்டும்? பதிலளிக்க வேண்டியது, அதாவது அவர் தான் அந்த இன்டெலிஜென்ஸ் சீஃப், RIW சீஃப்னு வச்சுட்டார், அந்த கேபினட் செக்ரட்டரி. அவர் தான் இந்த கேபினட் செக்ரட்டரி ரேங்க்குக்கு உள்ள அதிகாரி தான் அந்த ஆஃபீஸராக நியமனம். நேராக பிரைம் மினிஸ்டர் தான். சில டைமில் நீங்கள் நமக்கே ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, ராஜீவ் காந்தி கேஸ் விஷயத்தில் RIW இந்த 22ஆம் தேதி அந்த யார் பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு பொலிட்டிக்கல் கமிட்டி டிஸ்கஸ் பண்ணும்போது, ராஜீவ் கொலை நடந்த அடுத்த வித்தின் 24 hours அப்போ யார் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது RIW சீஃப் GS பாஜ்பாய் அவர் சொன்னார், இது வந்து LTT பண்ணியிருக்கவே சான்ஸ் இல்லை, எங்களுக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா எனக்கு மோல் இருக்குது அப்படின்னாரு. அந்த மோல் யாருன்னு சொன்னாங்கன்னா கிட்டுன்னாரு. அதாவது LTTக்குள்ளே நம்முடைய ரகசிய உளவாளி ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது அந்த பேர் யாருன்னு பிரைம் மினிஸ்டர் சந்திரசேகர் கேட்கும்போது கிட்டுன்றாரு. கிட்டுவை பற்றி தெரிஞ்சவங்க தெரியும், கிட்டு வந்து LTT வந்து காட்டி கொடுக்குற ஆசாமியாக இருக்க முடியாது. பட் அதுதான் அந்த உளவுத்துறையினுடைய செயல்பாடு. என்னென்னா நான் சொல்கிறது, யார் அந்த டபுள் கேம் விளையாடுறாங்க, நம்ம பாம்பே 26/11 வந்து ஹீ பிளேடு டபுள் கேம். அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ் CIAவுக்கும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான், அதே சமயத்தில் இங்கே இருக்கிற ISI ஏஜென்ட்டாகவும் இங்கே ஆட் பண்ணிகிட்டு இருந்தான். அதுபோல் டபுள் ஏஜென்ட்டாக இருக்கிறவங்கள தான் நீங்கள் உளவுத்துறையாகப்பட்டது முக்கியமாக யூஸ் பண்ணுறாங்க. ஆகவே இது இன்ஸ்டெட் ஆஃப் சால்விங் அந்த இறையாண்மை பார்க்குற அதை போல் ஒரு இன்டெலிஜென்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம நாட்டுக்கே ஒரு உளவு வச்சிடறாப்புல வந்துடுது. ஜான் எஃப் கென்னடி அசாசினேஷனை வந்து CIA தான் பண்ணாங்கன்னு ஒரு அலிகேஷன் இருக்குது. ஒரு அலிகேஷன், ஜான் எஃப் கென்னடி லிண்டன் ஜான்சன் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது CIA யூஸ் பண்ணி தான் ஹி வாஸ் ஷாட் டெட் அப்படின்னாங்க. அப்புறம் மாஃபியா கேங்கு. பட் இந்த உளவுத்துறையினுடைய செயல்பாடாகப்பட்டது எந்த விதமான ஆடிட்டோ அல்லது எதுக்குமே உட்படாத ஒரு ஆர்கனைசேஷன். ஆகவே நீங்கள் அதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் எப்பேற்பட்ட ஒரு பவர்ஃபுல் ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னு. இந்த RIW பற்றி நான் வந்து ரிசர்ச்சே பண்ணியிருக்கேன். அதாவது B ராமன் ஒருத்தர் புக் எழுதியிருக்கிறாரு, இன்சைட் கவுஸ் பாய் நோட். RN கவுன்றதான் ஃபவுண்டர் ஆஃப் RIW டைரக்டர். ஒவ்வொரு ஆரம்பிக்கும் போது நல்லா தான் ஒரு நோக்கத்தோடு ஆரம்பித்தாங்க. ஆனால் ஆகாக என்ன இருந்துச்சுன்னா கடைசியில் பார்த்தா நம்ம RIWவில் ஒரு சர்தார்ஜி அமெரிக்காவுக்கு ஹி வாஸ் பாசிங் ஆன் இன்டெலிஜென்ஸ் வாட் எவர் நமக்கு இது பண்ணும்போது. அதே போல் நம்ம இந்தியா ஸ்ரீலங்கா கார்டு போடும்போது உன்னிகிருஷ்ணன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, IPS ஆஃபீஸர். இந்த மெட்ராஸ் கேஃப்னு ஒரு படம் கூட வந்திருக்கு. அது மோரார்லெஸ் ஒரு ஸ்ரீலங்கன் லேடியோட டைப் பண்ணி CI செட்டப் பண்ணி இதை போல்
அன்எத்திக்கல் வேலையில் ஈடுபடுறது, அன்எத்திக்கல் செயல்பாடுகளை இதற்கான உருவாக்குறது. தேவை என்ன என்ற ஒரு கேள்வி எழுகின்றது ஐயா. ஏனென்றால் ஒரு நாட்டினுடைய இறையாண்மையை பாதுகாக்க வேண்டிய ஒரு அமைப்பு, நாட்டினுடைய எந்த அமைப்புக்கும் கட்டுப்பட தேவையில்லை, நேரடியாக பிரதமரிடம் மட்டும் பிரதமருக்கு கீழே நேரடியாக வரக்கூடிய ஒரு அமைப்பு என்று கூறுகிறீர்கள். அந்த அமைப்பு தன்னிச்சையாக செயல்படுவதற்கு என்ன அடிப்படை, எதன் அடிப்படையில் அது செயல்படுவதற்கு? ஏனென்றால் ஒரு விஷயம், ஒரு நகர்வு என்றால் அந்த நகர்வுக்கான பின்னணி என்பது இருக்கும். அதன்படி பார்க்க போனால் இது போன்ற உளவு அமைப்புகள், இந்தியா மட்டுமில்லை ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய நாடுகளின் உளவு அமைப்புகளுடைய பின்னணி என்ன, எந்த அடிப்படையில் அவை செயல்படுகின்றன? இப்போ சிபிஐன்னு சொல்கிறோம், அது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், சிஆர்பிசி, ஐபிசி அந்த அஃபென்ஸை தான் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. ஒரு சட்டத்துக்கு உட்பட்டு நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டி இருக்குது. கோர்ட்டுக்கு ஆன்சரபிள். நாங்கள் என்ன பண்ணணுன்றதை சார்ஜ் ஷீட் பண்ணுறோம், கோர்ட்டில் நடக்குது. அதே போல் இந்த இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறை செயல்பாடு மட்டும் எந்த கோர்ட்டுக்குமே அது பியாண்ட் கோர்ட்டு, அதுக்கு எந்த உச்சநீதிமன்றம் கூட அந்த ஐபிஓ ஆர்ஏடபிள்யூ அவனுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க. இப்போ ரீசெண்டாக இஷ்ராந்த் மர்டர் கேசஸ், அந்த என்கவுண்டர், குஜராத் என்கவுண்டர் கேஸில் ஒரு ஸ்பெஷல் டைரக்டர் ஐபிஐ சிபிஐ சார்ஜ் ஷீட் பண்ணிட்டாங்க. அவர் தான் இவங்க கொல்ல வராங்க, மோடியை கொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி இவங்களை ஒழிச்சிடுங்கன்னு சொல்லி அந்த AK-47 கொடுத்துருக்காங்க. உளவுத்துறைக்கு எந்த விதமான ஆயுதமும் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் AK-47 கொடுத்து அதால் தான் என்கவுண்டர் பண்ணாங்கன்னு எவிடன்ஸ் வருது. என்னுடைய நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த வித ஆர்கனைசேஷன் ஆகட்டும் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் அது இறையாண்மை காப்பாற்றுறதா இருந்தால் கூட இட் ஷுட் பி அண்டர் கான்ஸ்டிடியூஷனல் லிமிட் ஆர் அண்டர் லா ஆஃப் த லேண்ட். ஆகவே இந்த தகவலின் அடிப்படையில் செனட் சமர்ப்பித்திருக்கக்கூடிய இந்த உத்தரவின் அடிப்படையில் பார்க்க போனால் உளவுத்துறையினுடைய நடவடிக்கையில் மாற்றம் கொண்டு வர தேவையான ஒரு சூழல் உருவாகி இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்களா? டெஃபினட்டாக 9/11 இன்சிடென்ட் பிரகாரம் 9/11க்கு அப்புறம் இந்த CIA ஆர்கனைசேஷன் என்ன பொய்யான தகவல் கொடுத்து விட்டார்கள். வேர்ல்டு மிசைல் டிசைல்லாம் வச்சுருக்கிறான், டெஸ்ட்ரக்ஷன் மிசைல்ஸ்லாம் வச்சுருக்கிறான் ஈராக்கில், சதாம் ஹுசைன் அப்படின்னு பலவிதமான பொய் தகவலை கொடுத்து அந்த நாட்டை இன்வைட் பண்ணி கடைசியில் பார்த்தா அங்கே ஒன்றுமே கிடையாது. இப்போ புளியை பிடிக்க போய் எலியை பிடிச்ச கதையாக அதுதான் இன்ஃபர்மேஷன். என்னுடைய கருத்து என்னென்னா, இந்த உளவுத்துறையான இன்ஃபர்மேஷனு அங்கே புலி இருக்குதுன்னு சொல்லி கடைசியில் எலி கூட இருக்காது. அதை போல் ஒரு செயல்பாடு அதை நடத்துகிற ஒரு உளவுத்துறை ஆகப்பட்டது இந்திய நாட்டில். அது CIA ஆகப்பட்டது. அது முதல்ல அடிபட்டது அந்த ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு. ஆகவே இது ஒரு சிங்கிள் மேனாக ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஒரு நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி NIAன்னு ஒரு ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ 4-5 பேர் இருப்பாங்க. அது சப்ஜெக்ட் டு செனட்டர் எங்கள் அமெரிக்காவில் செனட்டர் இது பண்ணணும். எந்த விதமான இப்போ விட்டு கேட்குறதா இருந்தால் கூட அந்த ஒரு NIA இது பண்ணாமல் பண்ணக்கூடாது அப்படின்னு முறைப்பாடுகளை அவர்கள் கொண்டாங்க. பட் ஒன்ஸ் ஃபீல்டில் போகும்போது எந்த CIA ஆஃபீஸர் ஆகட்டும், RAW ஆஃபீஸர் ஆகட்டும், ISI ஆகட்டும், நம்ம ISIயினுடைய மெயின் ஒரே குறிக்கோள் காஷ்மீரில் கலாட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கணும், தீவிரவாதிகளை அங்கே உருவணும். அதுதான் அவனுடைய எய்ம். அதனால் ஒவ்வொரு உளவுத்துறை இந்த சூழலில் உளவு நிறுவனங்களை பொறுத்தவரை ரகசியமான தகவல்களை கையாளக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. அதன் மூலமாக நாட்டினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் கூட இருக்கின்றது. இந்த சூழலில் யார் அந்த உளவு நிறுவனங்களை ஒருவேளை நீங்கள் சொல்வது போல அதில் சீர்திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் என்று வைத்துக் கொண்டோமானால் அந்த உளவு நிறுவனங்களை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பாக எது போன்றது ஒரு அமைப்பை உருவாக்கலாம்? இதுக்கு ஒரு விதமான ஆக்டும் கிடையாது. தீஸ் ஆர் ஆல் இந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் எல்லாம் ஃபங்க்ஷனிங்ன்றதை கவர்மெண்ட்டுடைய ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் மாதிரியாட்டம் ஒரு நாட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த நேஷன் உத்தரவின் அடிப்படையில் நடக்கும். இவங்களுடைய அடிப்படை என்னன்னா, எந்த எப்படிமான ரெக்ரூட் பண்ணுறாங்க, எப்படி விதமான இது பண்ணுறாங்க அப்படின்றதே ஒரு செயல்பாடுகள்லாம் கொஸ்டின் பண்ணாங்க. பட் நான் சொல்கிறது எனி ஆர்கனைசேஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், உளவுத்துறை ஆகட்டும், அதாவது உளவுத்துறையும் இன்வெஸ்டிகேஷன், அதாவது புலனாய்வு துறையும் இந்த இந்தியாவில் முக்கியமான துறை. உளவுத்துறையாகப்பட்டது கவர்மெண்ட்டுக்கு வெளிநாட்டில் இருக்கிறத பற்றி சொல்லணும், உள்நாட்டில் இருக்கிற கலாட்டை பற்றி சொல்லணும், அதுதான் உண்மையாக சொல்லணும். ஆனால் இப்போ நடக்கிற நடைமுறை என்னென்னா, CIA முதல் கொண்டு எந்த கட்சி ஆளுங்க ஆட்சிக்கு வருதோ அந்த கட்சிக்கு ஏற்றாப்புல சொல்கிறாங்க. உளவுத்துறையாகப்பட்டு தன்னிச்சையாக தன் வேலையை ப்ரொஃபஷனல் உளவுத்துறையாக பண்ணாமல் ஆளுங்கட்சியை ப்ளீஸ் பண்ணுறதுக்கோசரம் இன்றைக்கி இதே மோடி மேலே நிறைய ஃபைல் வச்சுருந்தாங்க உளவுத்துறையாகப்பட்டது. இவர் பிரைம் மினிஸ்டர் வந்த உடனே அந்த ஃபைல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிவிடுவாங்க.
அதே போல் ஒவ்வொரு பிரைம் மினிஸ்டர் வரும்போது, நான் இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது 77 போகும்போது பல ஃபைலு எங்கன்னா இல்லவே இல்லை அப்படின்ட்டாங்க. நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இன்டெலிஜென்ஸ் பியூரோ கேட்டோம், RAW கேட்டோம். பட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க, அவங்க ஃபார்ம் வந்து எல்லாம் புதைச்சி வச்சுருக்கிறாங்க அப்படின்னாங்க. அந்த ஃபார்மில் போய் நோண்டோம்னா ஒன்றுமே கிடையாது. இதுதான் அவங்களோட இன்ஃபர்மேஷன். ஆக ஆளுங்கட்சிக்கு ஒரு கைப்பாக தான் இந்த உளவுத்துறை இருக்குது. யார் அதை கட்டுப்படுத்த வேண்டும்? கட்டுப்படுத்த வேண்டியது நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, எந்த விதமான இப்போ சிபிஐ டைரக்டர் இதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஆகப்பட்டது ஆக்ஷன் எடுத்திருக்குங்களே இல்லையா, அதை போல் ஒரு சுப்ரீம் கோர்ட், அதாவது ஒரு நீதித்துறையின் கண்ட்ரோலில் இருக்க வேண்டும், நீதித்துறையின் கண்ட்ரோலில் இருக்க வேண்டும். இது வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கிறது. அப்போதுதான் இந்த கேள்வி எழுகின்றது. நீதித்துறையினுடைய கட்டுப்பாட்டில் வரும்பொழுது, அதாவது அது வெளிப்படையாக செயல்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன் வருகின்றது. அவ்வாறு வரும்பொழுது ரகசியமான தகவல்களை கையாளுகின்றோம், இந்த தகவல்கள் வெளிவரும் பட்சத்தில் நாட்டினுடைய பாதுகாப்புக்கு கூட அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது என்பது போன்ற வாதங்கள் அவர்கள் தரப்பிலிருந்து முன்வைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இதை எவ்வாறு எதிர்கொள்வது? ரகசிய தகவல்னு சொல்லணும் தெரியுமா, என்ன பொறுத்தவரையில் அது ஒரு சிதம்பர ரகசியம் தான். ரகசிய தகவல்னு சொல்கிறதே ஒரு சிதம்பரம். எல்லாம் தெரிஞ்ச பிறகு தான் இந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிக்கோ உளவுத்துறைக்கே தெரிய வரும். எல்லாம் பேப்பரில் பார்த்து, மீடியாவில் பார்த்து, ஜேர்னலிஸ்ட்டு தே ஹவ் கலெக்டட் த இன்ஃபர்மேஷன் அண்ட் தே ஆர் அவங்க தான் அவங்க போஸ்டலி ஃபீட் பண்ணுறாங்க உளவுத்துறைக்கு. ஆகவே உங்களுக்கு இந்த மீடியாவும் ப்ரெஸ்ஸும் இந்த பப்ளிக்கினுடைய ஒரு கான்டாக்டை வச்சுக்கிட்டு பொலிட்டிஷியன்ஸு சில ஒரு கைக்கூலி பேர் இருக்கிறாங்க, அவங்கள வச்சுட்டு தான் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறாங்க. ஆகவே என்னை பொறுத்தவரையில் இந்த இன்ஃபர்மேஷன் ஆகப்பட்டது, இதே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ராஜீவ்காந்தி கேஸில் ஒரு ஐபிக்காரை கொடுக்குறாரு சுருக்கமாக. அப்புறம் சிவராசன் சைட்டடுன்னு அண்ணா நகர், இட் இஸ் அன்ரிலையபிள் அன்வெரிஃபைபிள் சோர்ஸஸ் சேஸ் அப்படின்றான். அன்ரிலையபிள் அன்வெரிஃபைபிள் சோர்ஸ் சேஸ். இது எப்படின்னா, பனைமரத்தங்கிலேருந்து பால் குடிக்கிறானா கல் குடிக்கிறானான்னு அந்த உளவுத்துறைக்கு தெரியாது. அவன் கீழே அவன் பால் குடித்தா கூட கல் தான் குடிக்கிறான்னு எழுதிடுவோம். இதுதான் உளவுத்துறையினுடைய ஒரு செயல்பாடு. இதை வந்து நம்ம ஒரு ஒரு நிச்சயமாக கட்டுப்படுத்துவதற்கான அமைப்புகளை உருவாக்கலாம் என்பது உங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. 0R ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.